ஹலோ அச்சீவர்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அச்சீவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன். கொஞ்சம் இந்த வேர்டை பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட வேர்ட். ஓக்கு மேல பாருங்க 2 டாட் வச்சிருக்காங்க. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் ஸ்க்ராடின்ஜர் ஏன் கொண்டு வந்தாங்க, அதுக்கு என்ன ரீசன், அப்புறம் இந்த ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணணும், இததான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Motion of macroscopic object is explained by classical mechanics based on Newton's law. இப்ப பாருங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா என்னன்னா the study of motion of macroscopic object or particle. அதாவது ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற பெரிய பெரிய பொருட்களோட இயக்கத்தையும் நியூட்டன் சொல்ற லா மூலமா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் the physical state of a particle is defined by position and momentum. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஒரு பார்ட்டிகிள் எங்க இருக்கு, அதாவது பொசிஷன், அது எவ்வளவு வேகமா இருக்கு, அதாவது மொமெண்டம். இந்த ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா அதோட பிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், டிஃபைன் பண்ணிடலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆர் நோன், ஃபியூச்சர் ஸ்டேட் ஆஃப் a system can be predicted. இந்த பொசிஷனும் மொமெண்டமும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், ஃபியூச்சர்ல அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும்னு நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடலாம், ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்ப்போம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் fails for microscopic particle. ஏன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா என்னன்னா the study of macroscopic particle இல்லைன்னா ஆப்ஜெக்ட் தான். இங்க அதனாலதான் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ல இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து என்ன பண்ண முடியல, டிஃபைன் பண்ண முடியல. ஏன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளா இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் ஏன் வந்துச்சு, அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்கு. அததான் நம்ம அடுத்து வர்ற 2 பாயிண்ட்ஸ்ல பார்க்க போறோம். வாங்க. அக்கார்டிங் டு ஹெய்சன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், பொசிஷன் அண்ட் மொமெண்டம் cannot be measured simultaneously with absolute accuracy. அதாவது எலக்ட்ரானோட பொசிஷனும் மொமெண்டமும் ஒரே நேரத்துல அப்சல்யூட்டா அக்யூரசியா மெஷர் பண்ண முடியாதுன்னு யார் சொல்றாங்க, ஹெய்சன்பெர்க் சொல்றாங்க. ரெண்டாவது ரீசன், classical mechanics does not consider the dual nature of matter. இப்போ எலக்ட்ரான் வந்து பார்ட்டிகல் மாதிரியும் வேவ் மாதிரியும் பிஹேவ் பண்றதுனாலதான் இதை வந்து டூயல் நேச்சர்னு சொல்றோம். இத கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து கன்சிடரே பண்ணல. அதனாலதான் மைக்ரோஸ்கோபிக் மோஷனை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாம போயிட்டு. இப்போ இந்த 2 ரீசனாலதான் பேஸ்ட் ஆன் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அண்ட் டூயல் நேச்சரால quantum mechanics was developed. quantum mechanics என்னன்னா the study of motion of microscopic particle. classical mechanics na macroscopic particle, குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். இதனாலதான் யார் வந்திருக்கா அடுத்து, எர்வின் ஸ்க்ராடின்ஜர் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் யூசிங் a differential equation. இப்போ இந்த ஸ்க்ராடின்ஜர் வந்து எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். The equation gives only certain allowed energy values called eigen values and the corresponding wave function represent atomic particle. அப்படின்னா என்னன்னா, இந்த எனர்ஜி இருக்குல்ல, அதாவது எலக்ட்ரானோட எல்லா எனர்ஜியுமே இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. சர்டன் ஃபிக்ஸ்டு எனர்ஜி வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பேருதான் ஐஜன் வேல்யூஸ். இந்த எனர்ஜிக்கு சேர்ந்த வேவ் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் எங்க இருக்க ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கோ அதுதான் என்னது, அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்.
இவ்வளவு நேரமும் நம்ம எர்வின் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஏன் வந்துச்சு அப்படிங்கறது ரீசன் பார்த்தோம். இப்ப இந்த பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட டெரிவேஷன் பார்க்க போறோம். இப்போ டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல டைம் வேரியபிளே இல்ல, அதனாலதான் இத டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் சொல்றாங்க. The time independent Schrodinger equation can be expressed as h cap psi is equal to E psi. The h cap na என்ன அப்படின்னா Hamiltonian operator. The psi அப்படின்னா wave function. ங்கிறது என்னதுன்னு பாருங்க, energy of the system. So இதுதான் என்னது equation 1. ஓகேவா? h cap psi is equal to E psi. இப்போ இந்த h cap ஹாமில்டோனியன் ஆபரேட்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னதுன்னா -h² by 8 by square m open bracket dou square by dou x square plus dou square by dou y square plus dou square by dou z square close bracket plus v. இதுதான். இப்போ இத வந்து ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். எந்த ஈக்குவேஷன்ல? ஈக்குவேஷன் 1ல வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன் 2 ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ h cap அப்படின்னா என்னது, என்ன வேல்யூ பார்த்தோம், -h² by 8 by square m dou square dou x square plus dou square minus dou y square plus dou square by dou z square plus v. என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து psi இருக்கு, அதை நம்ம அப்படியே போட்டாச்சு. is equal to என்ன இருக்கு, e psi இருக்கு, அதுவும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த psi வந்து உள்ள இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் x y z இந்த பார்ட்டிகல் கூட என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ என்ன இருக்கு, -h² by 8 by square m அப்படியே எழுதியாச்சு. இந்த 3 பார்ட்டிகளுக்கு உள்ள மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், psi மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus b க்கும் என்ன பண்றோம், இத வந்து psi உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். சோ v psi is equal to e psi போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா multiply -8 by square m by h square. இது ஏன் பண்றோம்னா கேன்சல் பர்பஸ்க்காக தான் இப்ப பண்ண போறோம். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இப்ப பாருங்க, -8 by square m by h square into -h² by 8 by square m. இப்ப அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே எழுதுறோம், எக்ஸ் ஒய் z பார்ட்டிகல்ஸ் அப்படியே எழுதியாச்சு. இது பிளஸ் b psi இருக்கு, அதையும் எழுதியாச்சு. இது கூட எதை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தேன், 8 by square m by h square போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, e psi இருக்கு, போட்டாச்சு. எதை மல்டிப்ளை பண்ணணும், -8 by square m by h square அதையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் என்னவாயிருது, கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் பார்ட்ஸை நம்ம இப்போ எழுத போறோம். என்ன இருக்கு, dou square psi by dou x square dou square psi by dou y square plus dou square psi by dou z square. இது அப்படியே எழுதியாச்சா? இப்ப பாருங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் போட்டாச்சா. b psi 8 by square m by h square போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு e psi இருக்கு, -8 by square m by h square இருக்கு, பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் e psi 8 by square m by h square. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுத போறோம். பாருங்க, இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே எழுதிருக்கோம், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square minus v psi 8 by square m by h square. இப்போ இந்த மைனஸ் வந்து நான் உள்ள கொண்டு வந்தேன். சோ பிளஸ் e psi 8 by square m by h square is equal to 0. இப்போ இதுல இருக்கிற காமன் டேர்மை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஈஸியா கிடைச்சிடும். வாங்க, dou square psi by dou x square dou square psi by dou y square plus dou square psi by dou z square. இப்ப பாருங்க, இதுல எது காமனா நம்மளுக்கு இருக்கு, 8 by square m h square, இதுலயும் 8 by square by m h square. இத வந்து நம்ம காமனா போட்டுட்டு e minus v psi is equal to 0. இந்த ஈக்குவேஷன் தான் டைம் இண்டிபெண்டன்ட் Schrodinger equation. Okay, achievers, we will see you in next video.